ஓம் சாந்தி. 21/6/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தை முடித்து விட்டோம் என்பது உங்களுக்கு நினைவுக்கு வந்துள்ளது. இப்போது தங்கள் வீடான சாந்தி தாமத்திற்கு செல்ல இன்னும் சிறிது நேரம்தான் இருக்கிறது. கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு வீட்டுக்கு போக வேண்டும் என்ற நினைவு உள்ளதோ அவர்களின் அடையாளம் என்ன? பதில்: அவர்கள் பழைய உலகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் இருக்கும். வேலை, தொழில் முதலியவற்றை செய்து கொண்டிருந்தாலும் லேசாக இருப்பார்கள். இங்கு அங்கு என்று வீணான வெளி விஷயங்களில் தனது நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். தன்னை இந்த உலகத்தின் விருந்தினர் என்று நினைப்பார்கள். ஓம் சாந்தி. சங்கம யுக பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் நாம் சிறிது நேரத்திற்காக இந்த பழைய உலகத்தின் விருந்தாளியாக இருக்கிறோம் என்று புரிந்து கொள்கிறீர்கள். உங்களுடைய உண்மையான வீடு சாந்தி தாமம் ஆகும். மனிதர்கள் மனதுக்கு அமைதி வேண்டும் என்று அதைத்தான் மிகவும் நினைக்கிறார்கள். ஆனால் மனம் என்றால் என்ன, அமைதி என்றால் என்ன, நமக்கு எங்கிருந்து கிடைக்கும் என்று எதையும் புரிந்து கொள்ளவில்லை. இப்போது நம்முடைய வீட்டுக்கு செல்வதற்கு சிறிது காலம்தான் உள்ளது என்று புரிந்து கொள்கிறீர்கள். முழு உலகத்தில் இருக்கும் மனிதர்கள் வரிசை கிரமத்தில் அங்கே செல்வார்கள். அதுவே சாந்தி தாமமாகும். இது துக்கதாமமாகும். இதை நினைப்பது எளிதுதானே? வயதானவர்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இதை நினைக்க முடியும் அல்லவா? இதில் முழு சிருஷ்டியின் ஞானமும் உள்ளது. அனைத்து விவரமும் புத்தியில் வருகிறது. இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். நாம் நாடகத்தின்படி சாந்தி தாமத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. இது புத்தியில் இருப்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நினைவும் இருக்கும். நமக்கு 84 பிறவிகளின் நினைவு வந்துவிட்டது. அந்த பக்தி மார்க்கம் தனிப்பட்டதாகும். இது ஞான மார்க்கத்தின் விஷயமாகும். இனிமையான குழந்தைகளே, இப்போது உங்களுடைய வீடு உங்களுக்கு நினைவுக்கு வருகிறதா? எவ்வளவு கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள், எவ்வளவு விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று புரிய வைக்கின்றார். இப்போது நாம் சாந்தி தாமத்திற்கு செல்வோம், பிறகு சுகதாமத்திற்கு வருவோம். தந்தை வந்திருப்பதே புதிய உலகத்திற்கு அழைத்து செல்வதற்காக. சுகதாமத்தில், அதாவது ஸ்வர்க்கத்தில், ஆத்மாக்கள் சுகம் மற்றும் அமைதி நிறைந்ததாக இருக்கும். சாந்தி தாமத்தில் சாந்தி மட்டும்தான் உள்ளது. இங்கேயோ நிறைய குழப்பங்கள் நடக்கிறதல்லவா? இங்கே மதுபனிலிருந்து நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு செல்கிறீர்கள் என்றால் புத்தி வீணான விஷயங்களில், உங்கள் தொழில் முதலிய விஷயங்களில் செல்லும். இங்கேயோ அந்த தொல்லை இல்லை. ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்தை சார்ந்தவர்கள். இங்கே நடிகர்களாக இருக்கின்றோம். நாம் நடிகர்கள் என்பது எப்படி என்று வேறு யாருக்கும் தெரியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கும் தந்தை தான் வந்து படிக்க வைக்கின்றார். கோடியில் ஒரு சிலர் தான் படிக்கிறார்கள். அனைவரும் படிக்க மாட்டார்கள். நீங்கள் இப்போது எவ்வளவு புத்திசாலியாக இருக்கிறீர்கள். முதலில் முட்டாளாக இருந்தீர்கள். இப்போது பாருங்கள் எவ்வளவு சண்டை சச்சரவு நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன கூறலாம்? அனைவரும் தங்களுக்குள் சகோதரர்கள் என்கின்றார்கள். அதை மறந்து விட்டனர். சகோதரன் சகோதரனை கொலை செய்வார்களா? ஆம், சொத்துக்காக கொலையும் செய்கிறார்கள். நாம் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள், சகோதரர்கள் என்று இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். குழந்தைகளாகிய நமக்கு தந்தை வந்து புரிய வைக்கின்றார் என்று நடைமுறையில் இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். 5000 வருடத்திற்கு முன்பு போலவே அவர் நம்மை படிக்க வைக்கின்றார். ஏனென்றால் அவரே ஞானக்கடல் ஆவார். இந்த படிப்பை பற்றி வேறு யாரும் அறியவில்லை. பாபா தான் சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர் என்பது கூட குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். சிருஷ்டியை படைக்கக்கூடியவர் என்று கூற மாட்டார்கள். சிருஷ்டி அனாதியாக இருக்கிறது. ஸ்வர்க்கத்தை படைப்பவர் என்று சொல்லலாம். அங்கே வேறு எந்த கண்டமும் இல்லை. இங்கே நிறைய கண்டங்கள் இருக்கின்றன.
ஒரு காலத்தில் ஒரே தர்மம்தான் இருந்தது, ஒரே கண்டம்தான் இருந்தது. பிறகு பல்வேறு தர்மங்கள் வந்துள்ளன. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: 1. தன்னை பாவங்களிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். ஒருபோதும் தேக உணர்வில் வரக்கூடாது. இந்த உலகத்தின் எந்த பொருளின் மீதும் பற்றுதல் வைக்கக்கூடாது. 2. மாயை என்ற ஜின் பூதத்திடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஆன்மீக தொழிலில் பிஸியாக சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். பாபாவிற்கு முழுமையிலும் முழுமையான உதவியாளர் ஆக வேண்டும். வரதானம்: அனைத்து பொக்கிஷங்களையும் தக்க சமயத்தில் பயன்படுத்தி நிரந்தரமான குஷியை அனுபவம் செய்யக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆத்மா ஆகுக. அனைத்து பொக்கிஷங்களையும் தக்க சமயத்தில் பயன்படுத்தி நிரந்தரமான குஷியை அனுபவம் செய்யக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆத்மா ஆகுக. விளக்கம்: பாப்தாதாவின் மூலம் பிராமண பிறவி கிடைத்ததுமே முழு நாளிலும் அநேக சிரேஷ்டமான குஷியினுடைய பொக்கிஷங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. ஆகையினால் உங்களுடைய பெயரால் மட்டுமே இப்பொழுது வரை அநேக பக்தர்கள் அற்பகால குஷியை அடைகிறார்கள். உங்களுடைய சிலைகளை பார்த்து குஷியில் நடனமாடுகிறார்கள். நீங்கள் அனைவரும் அப்பேற்பட்ட அதிர்ஷ்டசாலி ஆவீர்கள். அதிக பொக்கிஷங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. ஆனால் அவற்றை தக்க சமயத்தில் மட்டும் பயன்படுத்துங்கள். சாவியை எப்பொழுதும் கண் முன்னால் வைத்து கொள்ளுங்கள். அதாவது எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் மற்றும் நினைவை சொரூபத்தில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நிரந்தரமான குஷியின் அனுபவம் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஸ்லோகன்: பாபாவின் சிரேஷ்டமான ஆசைகளின் தீபத்தை ஏற்றக்கூடியவர்கள்தான் குல தீபம் ஆவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை: ஆன்மீக நிலையில் இருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள். உள்நோக்கு முகமுள்ளவர் ஆகுங்கள். ஆன்மீக ஸ்திதியில் நிலைத்திருந்து வெளிநோக்கு முகத்தை விட்டுவிடுங்கள். அப்பொழுது நீங்கள் உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். மேலும் அனுபவங்களின் கடலில் மூழ்கி விடுவீர்கள். ஓரிரு அனுபவங்கள் அல்ல, அளவற்ற அனுபவங்கள் கிடைக்கும். ஓரிரு அனுபவம் செய்து அனுபவத்தின் குளத்தில் ஸ்நானம் செய்யாதீர்கள். கடலின் குழந்தைகளாகிய நீங்கள் அனுபவங்களின் கடலுக்குள்ளே மூழ்கிச் சென்று விடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.